Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் நான் சொல்ல போகிறேன். 2006 நியூயார்க்கில் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை ஒரு பேஷண்ட்டை போய் பார்க்குறாங்க. அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, எனக்கு என் கனவுல ஒரு உருவம், ஒரு ஆள், எனக்கு பரிச்சயமே இல்லாதால் எனக்கு தெரியாத ஆள் ரெகுலராக என் பர்சனல் லைஃப்பில் பற்றி நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு. இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு. எனக்கு அந்த ஆள் யாருனே தெரியல, எனக்கே அந்த மாதிரி கனவு வருதுன்னே தெரியல அப்படின்றாங்க. அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க, உங்களால் அதை ஸ்கெட்ச் பண்ணி கொடுக்க முடியுமா, வரைஞ்சி கொடுக்க முடியுமா தோராயமாக அந்த முகத்தை அப்படின்றாங்க. அவங்க தன்னால் முடிஞ்ச ஒரு ஸ்கெட்சிங் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் பார்த்துட்டு சரி பார்க்கலாம் நீங்கள் போங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சி வச்சுறாரு. அவர் கிளினிக்கு அடுத்த நாள் வேற ஒரு பேஷண்ட் வராங்க. அவர் எதாச்சும் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாரு, டாக்டர் இந்த ஃபோட்டோ எப்படின்னா இந்த மாதிரி இந்த கதையை சொல்கிறார், ஒருத்தவங்க வந்தாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் என் கனவுல இந்த உருவம் ரெகுலராக வருது, என்ன இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கு, எனக்கு இதை பற்றி கேட்க தான் நானே உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். டாக்டருக்கு க்யூரியாசிட்டி இன்னும் அதிகமாகுது, என்னடா நடக்குது அப்படின்ட்டு. உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, தன்னோட கொலீக்ஸ், ஃபெலோ டாக்டர்ஸ், அந்த ஊரில் இருக்கிற ஃபெலோ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அந்த ஃபோட்டோ சர்க்குலேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி என் கிளினிக்கில் 2 பேஷண்ட்டை நான் மீட் பண்ணேன், இந்த மாதிரி நடந்தது, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது என்கவுண்டர் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்றோடனே அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸில் 4 கேஸ் வருது. அந்த டாக்டர்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க, ஏன் பேஷண்ட் எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதே உருவம் அவங்க எல்லார் கனவுலையும் வந்திருக்கு. அண்ட் 2006 இன்னைக்கு வரைக்கும் மோர் தென் 2000 பேர் அந்த உருவத்தை கனவுல பார்த்ததாகவும், அந்த உருவம் ரெகுலராக தன்னோட கனவுல தாங்கிட்ட பேசுறதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சொல்யூஷனே கண்டுபிடிக்கல. அது என்னன்னு யாராலையும் கிராக்கே பண்ண முடியல. ஸோ இந்த கனவுல நடக்கிற விஷயங்கள், அதை சுற்றி இருக்கிற மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறதா இந்த எபிசோடு. வாங்க போய் பார்க்கலாம். 9 minutes with நந்தன். ஸோ ட்ரீம்னா என்ன, கனவு அப்படின்னா என்ன? சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா நம்ம பிரெயினில் 2 போர்ஷன் இருக்குது, கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த கான்ஷியஸ் மைண்ட் நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது, அவேக்காக இருக்கும்போது வேலை செய்கிறது தான் கான்ஷியஸ் மைண்டு. சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்னென்னா, நம்ம எப்போ தூங்குறோமோ, எப்போ தூங்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ கான்ஷியஸ் மைண்ட் தூங்க ஆரம்பிச்சுட்டு சப்கான்ஷியஸ் மைண்ட் முழிச்சுட்டு அதோட வேலையை ஆரம்பிக்கும். அதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றைக்கி அந்த ஒரு பர்டிகுலரே நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள் எதெல்லாம் போய் ரிஜிஸ்டர் ஆகுதோ அதை சப்கான்ஷியஸ் மைண்ட் செக்ரிகேட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கீழே தூக்கி போட்ட ஒரு 1000 பேப்பர், அந்த 1000 பேப்பர் நம்ம செக்ரிகேட் பண்ணுவோம்ல, எடுத்து அடுக்கிறது, ஷெல்ஃபில் வைக்கிறது, அந்த மாதிரி வேலையை, செக்ரிகேட் பண்ணுற வேலையை சப்கான்ஷியஸ் மைண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அன்றைக்கி பார்த்ததோ இல்லை ரீசெண்டாக பார்த்த மெமரிஸ் எல்லாத்தையும், விஷுவல்ஸு, திங்ஸு, கேட்டது, தொட்டது, சாப்பிட்டது, ஸ்மெல்லு எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ண ஆரம்பிக்கும். அது செக்ரிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு கைண்ட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உருவாகுது. அது உருவாகும் போது நம்ம கான்ஷியஸ் பிரெயின் மேலே ஒரு கார்டெக்ஸ்னு ஒரு லேயர் ஒன்று இருக்குது. அந்த லேயரை இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் டச் பண்ணும் போது, அதை வராசும் போது, அதை அடிக்கும் போது, இதோட ரிசல்ட் தான் ட்ரீம்ஸ், இந்த கனவு உருவாகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் தூக்கத்தில் வர்றது தான் கனவு அப்படின்ட்டு. பட் தூக்கத்தில் எந்த டைம் ஆஃப் த ஸ்லீப்பில் வர்றது கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்குன்றாங்க தூக்கத்தில். நார்மல் ஸ்லீப்பு, டீப் ஸ்லீப், வெரி டீப் ஸ்லீப், 4th லேயர் ரெம் ஸ்லீப் அப்படின்றாங்க. ரெம், REM என்னன்னா ரேபிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். அதுதான் டீப்பஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்லீப். அந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம கண் மூடிட்டு இருக்கும்போது அது ஒரு மூமெண்ட்லேயே இருக்கும், ஆக்டிவாக ஒரு மூமெண்ட்லேயே இருக்கும் அப்படின்றாங்க. அந்த மூமெண்ட் இருக்கும்போது தான் நம்மளுக்கு கனவு வர ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு தியரி. இன்னொரு தியரி, கனவு வர ஆரம்பிக்கும் போது தான் அந்த மூமெண்ட்டே வருது அப்படின்னு சொல்லி 2 தியரியும் இருக்குது. ஸோ ரெண்டுமே இன்டர்லிங்க்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரீம்ஸ் பற்றின படிப்புக்கு பேர் ஓனியராலஜி. இந்த ஓனியராலஜி ட்ரீம்ஸ்னா என்ன, அதோட சயின்டிஃபிக் விஷயங்கள் என்ன, அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன்லாம் என்ன அப்படின்ட்டு ஃபுல் ஸ்டடி பேர் தான் இந்த ஓனியராலஜி. இந்த ஓனியராலஜி படி ஒரு ஹியூமன் பீயிங் சராசரியாக ஒரு நாளைக்கு 3 to 7 ட்ரீம் காணுவாங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு 2000 கனவு வரும். ஆனால் இந்த 2000 கனவுல தோராயமாக ஒரு 95% ஆஃப் த கனவு நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது, நம்மளுக்கு மறந்துடும், மெமரியிலேருந்து இரேஸ் ஆகிடும் அப்படின்றாங்க ஆட்டோமேட்டிக்காக. மிச்சம் இருக்கிற அந்த 5% கூட நம்ம எழுந்த ஒரு 5 to 10 minutesலேயே அது நம்ம நினைவு விட்டு போயிடும். அதுக்குள்ளே அது நம்ம நினைவு வச்சுக்கணும்னா, எழுந்த உடனே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது டக்கு நோட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நோட் பண்ணி வைக்காட்டி ஒரு 5 minutesக்குள்ளே அதுவும் நம்மளை விட்டு போயிடும், நம்ம மெமரி விட்டு போயிடும். The brain is designed in such a way அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரீம்ஸ் பற்றி படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது. மனுஷனுக்கு மட்டும் தான் கனவு வரும், ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் தான், மற்ற லிவிங் திங்ஸ்லாம் வராதான்னு பார்த்தா ரிசர்ச்சர்ஸ் பல வருஷம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதில்ல. அனிமல்ஸ்க்கும் கனவு வரும், பட் வேறு ஃபார்மில் வரும். அவங்களோட விஷுவல்ஸ் வேறு, அவங்களோட வாழ்க்கை வேறு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் கனவு வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வர கனவுலேயே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா லூசிட் ட்ரீம்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜென்ரலாக கனவு வரும்போது நம்ம அந்த உலகத்தில் இருப்போம்,
எழுந்து பார்க்கும்போது கனவுன்னு தெரியும். ஆனால் லூசிட் ட்ரீம்ஸ்னால் என்னென்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும் நம்ம கனவு காணும் போதும் நம்மளுக்கு தெரியும் நம்ம கனவு காண்டுட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு கான்ஷியஸாக தெரிஞ்சு நம்ம கனவு காண்றது தான் லூசிட் ட்ரீம்ஸ். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஹியூமன் பீயிங்கும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அவங்க லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பாதி பேர் வந்து மோர் தென் ஒன்ஸ் ரெகுலராகவே அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரீமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஷியஸாக இருக்கிறதுனால, நம்ம என்ன கனவுன்றதுல கான்ஷியஸாக இருக்கிறதுனாலையும் அந்த கனவு என்ன நடக்குதுன்றதுல நம்ம கான்ஷியஸாக இருக்கிறதுனால அந்த கனவை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கனவுல வந்து நம்ம கான்ஷியஸாக இருக்கிறதோ நடந்துட்டு இருக்கு, டக்கு நம்ம பறக்கணும்னு ஆசைப்பட்டா, நம்ம மைண்டு ஆசைப்பட்டா நம்ம அந்த கனவுல பறக்க முடியும். ஸோ என்ன வேணால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியும் அந்த ட்ரீமில். நம்ம பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு வேண்டியதை பண்ண வைக்கக்கூடியது தான் அந்த லூசிட் ட்ரீம்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து, பிளைண்ட் பீப்புளுக்கு வந்து கனவு வருமா? ஏன்னா இப்போ நம்ம நார்மல் பீப்புள் வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம், அதெல்லாம் போய் நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகுது, அந்த மெமரியில் அந்த ப்ராசஸ் ட்ரீமாக நிறைய இடத்துல கன்வெர்ட் ஆகுது. இப்போ பிளைண்ட் பீப்புள் எந்த ஒரு விஷுவலையுமே அவங்க பார்க்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கனவு வருமா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கும் கனவு வரும். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அவங்களுக்கு வந்து வேறு சென்சஸ் மூலிமா கனவு வரும். இப்போ டச்சு, ஸ்மெல்லு, அப்புறம் மியூசிக்கு காதில் கேட்டு அந்த சென்சர்ஸ் மூலயமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலிமா அவங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு அவங்களுக்குலாம் கனவு வரும்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரீம்ஸ் நம்ம லைஃப் எந்த அளவுக்கு ஆக்கியூபை பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சராசரியாக ஒரு ஹியூமன் பீயிங் வந்து தன்னோட லைஃப்பில் 6 வருஷம் ட்ரீமிங்லேயே நம்ம கழிச்சிடுறோம். அவ்வளோ பார்ட் ஆஃப் த லைஃப் வந்து ஒரு ட்ரீம் ஆக்கியூபை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ட்ரீம்ஸில் வந்து நம்மளுக்கு வர ட்ரீம்ஸில் 50 to 70% ஆஃப் த ட்ரீம்ஸ் வந்து நெகட்டிவ் ட்ரீம்ஸு. நம்மளோட இன்செக்யூரிட்டிஸ், இன்னர் ஃபியரை வந்து வெளிக்கொண்டு வந்து அதுதான் ட்ரீம்ஸாக வரும்னு சொல்கிறாங்க. மிச்சம் 30-40% தான் வந்து பாசிட்டிவ் ஹாப்பி ட்ரீம்ஸாக வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிச்ச இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த கனவு காண்டாலும் நம்ம கனவு வர எல்லா கேரக்டர்ஸுமே நம்ம பார்த்த கேரக்டர்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க. பார்க்காத கேரக்டர்ஸ் ஒருத்தர் கூட நம்ம கனவுல வர வாய்ப்பே இல்லை. நம்ம பிரெயினால், நம்ம ட்ரீமால் ஒரு கேரக்டரை உருவாக்க முடியாது, ஒரு முகத்தை உருவாக்க முடியாது, அதுக்கான அந்த பவர் கிடையாதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரோட்டில் ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணுறோம், பேசிகிட்டு இருக்கோம்னா அவங்களை கிராஸ் பண்ணுவோம், நம்ம எதாச்சுமா பார்த்துருப்போம், பட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டோம். பட் அந்த முகம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாட்டி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்குமா, அந்த முகம் கூட நம்ம கனவுல வரலாம். ஸோ நமக்கு அது யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், பட் அந்த ஃபேஸை நம்ம என்றைக்கோ எங்கேயோ ரோட்டில் எங்கேயோ பார்த்துருப்போம். ஸோ நம்ம பார்த்த தெரிஞ்ச முகங்கள் மட்டும்தான் கனவுல வருமா. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நான் படித்தது, ஆக்சுவலாக செம்மன்றது, நம்ம கனவுல வந்து நம்மளால் எதையும் படிக்க முடியாதான், எதையும் எழுத முடியாதான், எதையுமே கவுண்ட் பண்ண முடியாதான். அதுக்கப்புறம் கனவுல ஒரு கிளாக் இருக்குன்னா நம்ம டைம் பார்க்க முடியாதா. ஏன்னா இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் பண்ணுற வேலைக்கலாம். கான்ஷியஸ் பிரெயின் பண்ணுற வேலையை சப்கான்ஷியஸ் பிரெயினால் பண்ணவே முடியாது. அதனால இந்த ரீடிங், ரைட்டிங், கவுண்டிங், ஒரு டைம் பார்க்குறது எதுவுமே நம்ம கனவுல பண்ணவே முடியாது அப்படின்றாங்க. அண்ட் கனவுல வந்து ஒரு கண்ணாடி இருக்கும், மிரர் இருக்குன்னா நம்மளை பார்த்துக்கிற மாதிரி ஒரு கனவு காணவே முடியாது. ஒரு கனவுல நம்மளை பார்த்துக்கவே முடியாது. ஏன்னா அது ஃபிசிக்ஸ் இன்வால்வ்டு. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்ம ரியல் லைஃப் நம்ம கண்ணாடி நம்ம முகத்தை பார்க்குறோன்னா நம்ம மேலே ஒரு லைட் அடிக்குது, லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து ஒரு இமேஜாக வருது. பட் கனவுல வந்து லாஜிக்கே கிடையாது, ஃபிசிக்ஸே கிடையாது. அதனால ஒரு மிரர் பார்க்குற மாதிரி ஒரு கனவு வந்து நம்மளுக்கு வரவே வராது. அப்படி வந்தாலும் அந்த மிரரில் நம்மளே நின்னா கூட ரிஃப்ளெக்ஷன் நம்ம தெரிய மாட்டோம், வேற ஒரு முகம் தான் தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த கனவுலேயே நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரி கனவு வருமானு பார்த்தா இல்லை. மேலுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஃபீமேலுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன சொல்கிறாங்கன்னா, விமனோட ட்ரீம் டியூரேஷன் வந்து இட் இஸ் ஜென்ரலி மோர் தென் மென்னோட ஒரு ட்ரீமோட டியூரேஷன். அண்ட் விமனோட ட்ரீமில் வர கேரக்டர்ஸ் வந்து they see more characters in dreams than men. அதாவது இங்கே ஒரு 5 பேர் வராங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே 7-8 பேர் வருவாங்க ஒரு ட்ரீமில் அப்படின்றாங்க. அண்ட் உமனோட ட்ரீமில் வந்து கான்வர்சேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், மென் ட்ரீமில் வந்து கான்வர்சேஷன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜென்ரலி மென்னோட ட்ரீம் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட ட்ரீம்ஸாக இருக்கும். வேறஸ் உமனோட ட்ரீம் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அவங்களோட இமோஷனல் ஆஸ்பெக்ட் சம்மந்தப்பட்டு தான் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இறந்து போகிற மாதிரி கனவு வந்ததுன்னா நம்ம ஏன் டப்புன்னு முழிச்சுக்கிறோம் அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்ட்டு அதை பற்றி படித்து பார்க்கும்போது தான் தெரியுது. என்னன்னா 2 ரீசன்ஸ். ஒன்று, நம்ம இறக்குற மாதிரி ஒரு கனவு வருதுன்னா நம்ம பிரெயினுக்கு நம்ம இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ அதுக்கு தெரியாத ஜோனுக்கு நம்ம கொண்டு போகிறதுனால அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் டப்பு நம்மளை எழுப்பி விட்டுரும் அது. ஸோ நம்ம கான்ஷியஸ் முழிப்பு வந்துடும், ஐயோ கனவு தானே அப்படின்ட்டு. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு விஷயம் நம்ம இறக்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம உடல் வந்து ஆட்ரினல் ரஷ் வந்து திடீர்னு பயங்கர ஜாஸ்தியாக வருதுனால உடம்பு ஆட்டோமேட்டிக்காக எழுந்து உட்காந்துடுறோம், நம்மளுக்கு முழிப்பு வந்துடுது, பார்த்தா அப்பா நல்ல காலம் கனவு அப்படின்ட்டு அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு வரோம் நம்ம. இந்த ட்ரீமோட இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ப்ரிமானிஷன் ட்ரீம். இந்த ப்ரிமானிஷன் ட்ரீம் அப்படின்னா என்னென்னா, நாளை பின்ன நடக்க போகிறது முன்னாடி நம்மளுக்கு கனவாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸ் பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன் அவருக்கு வந்து தன்னை யாரோ சுட்டு அசாசினேட் பண்ண போகிறாங்கன்னு முன்னாடியே அவருக்கு கனவு வந்திருக்கு. அது அவர் தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லியிருக்காரு.
சொன்ன சில காலத்திலேயே வந்து ஹி வாஸ் அசாசினேட்டட். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் சர்வைவர்ஸ் 19 பேருக்கு அந்த டைட்டானிக் போயிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு, இந்த கப்பல் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி மூழ்க போகுது அப்படின்ட்டு. அண்ட் அது நடந்தது, அதே மாதிரி நடந்தது. அண்ட் அந்த அமெரிக்கா அந்த 9/11 அட்டாக், ட்வின் டவர்ஸ் அட்டாக், அந்த அட்டாக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து ரெஸ்கியூ ஆன உயிர் பழிச்சு வந்த சில பேரை வந்து விசாரிக்கும் போது அவங்களுக்கு வந்து சில பேரில் அவங்களுக்கு இந்த ட்வின் டவரை வந்து இடிஞ்சு விழற மாதிரியும் அதுலேருந்து நிறைய பேர் இறந்து போகிற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி கனவு வந்திருக்கு. நம்ம ஊரில் ஒருத்தர் தூங்கிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான், பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, டே சும்மா பகல் கனவு காணாத போய் வேலையை பாடுறா அப்படின்வாங்க. ஆனால் இந்த ட்ரீம்ஸ், இந்த கனவுன்ற ஒரு விஷயத்து மூலிமா இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய இன்வென்ஷன்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கணித மேதை ராமானுஜர் அவர் இருக்கார்ல, அவர் தன்னோட நிறைய மேத்தமேட்டிக் தியரிஸ் ஃபார்முலாஸை வந்து அதோட ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷனே அவர் கனவுல தான் வந்திருக்கு. அந்த கனவு வந்ததை அதுக்கப்புறம் உட்காந்து எழுதி பண்ணது தான் அந்த மிகப்பெரிய அந்த மேத்தமேட்டிக்கல் தியரிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா தையல் மிஷின், இந்த சூவிங் மிஷின்ஸ் இருக்குல்ல, அதோட கான்செப்ட் வந்து அந்த ஒரு சயின்டிஸ்ட் எலியாஸ் ஹவி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், அவரோட கனவுல தான் ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டே வந்திருக்கு. அதை வச்சு அவர் அதுக்கப்புறம் டிசைன் பண்ணது தான் அந்த சூவிங் மிஷினு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாட்சன் ஒரு சயின்டிஸ்ட்டு, அவரோட கனவுல ஒரு டிசைன் ஒன்று வருது, ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வருது. அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சது தான் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரு. அண்ட் கெமிஸ்ட்ரி பீரியாடிக் டேபிள் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸ்கூலில். அந்த கெமிஸ்ட்ரி பீரியாடிக் டேபிளில் வந்து டிமிட்ரி மெண்டலியேவ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தன்னோட கனவுல தான் அது ஃபர்ஸ்ட் அவருக்கு தோண்டிருக்கு. அதை வச்சு அவர் டெவலப் பண்ணது தான் வந்து இந்த கெமிஸ்ட்ரி பீரியாடிக் டேபிளே. ஸோ கனவு, ட்ரீம்ஸ், அதை பற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் எடுத்து வச்ச விஷயங்களை இன்னும் பாதி கூட கவர் பண்ணல, அதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் மொத்தமாக கவர் பண்ணணும்னா இன்னும் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம ஷோ பேர் 9 minutes with Nandan, பட் இது 9 minutesக்குள்ளே கண்டிப்பாக முடிக்க முடியாது. எடுத்து வச்சு இன்னொரு எபிசோடில் மற்ற எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன் கூடி சீக்கிரம். அண்ட் இந்த ட்ரீம்ஸ், இந்த கனவு, அதை பற்றின உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் போடுங்க, நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அடுத்த எபிசோடில் வேறு ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். 9 minutes with Nandan.